ரசூலுல்லாஹ்வோட உத்தம தோழர்கள் சஹாபாக்கள். அதனால அந்த காலகட்டத்துல வாழ்ந்த சிறந்தவர்களை தோக்கடிக்கிறது தான் அப்துல்லா இப்னு சபஹ்ர முக்கியமான பணியா இருந்துச்சு. அதனால அவர் எவ்வாறு செஞ்சாருண்டா, அவருக்கு யூத மதத்திலேயே அனுபவம் இருந்துச்சு. அதாவது உசைர் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள யூதர்கள் அளவு முறை புகழ்ந்தாங்க. இது விவிலியம் பழைய ஏற்பாட்டிலையும் கூறப்படுது. அத போல ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்களையும் கிறிஸ்தவர்கள் அளவு முறை புகழ்ந்தார்கள். அதான் பவுலடியாரும் சொல்றார். இத மாதிரி அவங்க யமன் வாசிகளுக்கு இடையில அப்துல்லா இப்னு சபா எவ்வாறு பரப்புறாருண்டா, ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம கிறிஸ்தவர்கள் அளவு முறை புகழ்றாங்க, உசைர் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம யூதர்கள் அளவு முறை புகழ்றாங்க. அவங்க எல்லாருக்கும் தலைவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்கள நாம ஏன் அளவு முறை போடக்கூடாது? அவர் எவ்வளவு சிறந்தவர், அவரே நபிமார்கள் எல்லாருக்கும் தலைவரே அவர்தான். அப்படிப்பட்ட அவரை நாம அளவு முறை போலாம் தானே என்று சொல்லி கேட்டுடனே ஒரு சராசரி பாமரனும் கூட அந்த கருத்தை ஏற்றுக்கொள்வார். அதாவது அவர் விளங்கி வச்சுக்கிறார் என்னன்னு சொன்னா, ஒரு சமூகத்தினுடைய ஒரு வழிகேட்டுக்கு அந்த சமூகத்துல மதிக்கப்படுற ஒரு ஆள அளவு மீறி புகழ்றது ஒரு காரணம் தான் அப்படின்றது அந்த அப்துல்லா இப்னு சபா விளங்கி வச்சுக்கிறான். அதுதான் ஜமியத்துல் உலமா தலைவர், ஸ்ரீலங்காவினுடைய ஜமியத்துல் உலமா தலைவர் ரிஸ்வி முஃப்தி கூட அந்த புத்தகத்துல மேற்கோள் காட்டுகிறார். இதுக்கு இன்னொரு காரணமா சொல்லக்கூடியது என்னன்னா, அந்த காலகட்டத்தில் நிறைய அறிஞர்கள் இருந்தாங்க. உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்ளலாம், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா போன்றவர்கள் எல்லாரும் இருந்தாங்க. அவங்களுக்கு தெரியும் எப்படின்னா, இது இந்த நாசகார வேலையை செய்தது முஸ்லிம்கள் ஒற்றுமையை குலைப்பதற்காக தான். சில பேர் இருந்தாங்க எப்படி ரசூலுல்லாஹ் மிஞ்சி புகழலாம் என்று சொல்லி சொன்னாங்க. அதே காலகட்டத்துல இருந்த அந்த அறிஞர்களா இருந்த சஹாபாக்கள் சொன்னாங்க ரசூலுல்லாஹ் அளவு முறை புகழையலாண்டு. அந்த அப்துல்லா இப்னு சபாவுக்கு தெரியும் இந்த சித்தாந்தத்தை உருவாக்குறதின் மூலமா இரண்டு குழுக்களுக்கும் இடையில சண்டை ஏற்படுத்தலாம். அவர் சொன்னது கிட்டத்தட்ட நடந்துச்சு. அது அரசியல் ரீதியில நடந்துச்சு. எப்படி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கும் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் ஜமல் யுத்தம் நடந்துச்சு. அதுக்கு பிறகு முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் சிஃபின் யுத்தம் நடந்துச்சு. இந்த யுத்தத்தின் மூலமா அவனும் அவனுடைய வெற்றிகளையும் பெற்றுக் கொண்டு வந்தான். இந்த வெற்றிகளுக்கு பிறகு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அந்த காலகட்டத்தில் ஷியாக்களுடைய பெரும் ஆதரவு கிடைச்சது. அது எவ்வாறுன்றா, பிறகு ரசூலுல்லாஹ் தான் அளவு முறை புகழணும்னு சொல்லி அப்துல்லா இப்னு சபா சொன்னதை இன்னும் கொஞ்சம் மாத்தினான். எப்படி என்றா, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் முதல்ல வந்தாங்க, அல்லாஹ் அவருக்கு வாக்கு கொடுத்தாங்க. எப்படி என்றா, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்ட்ட போய், அதாவது அப்துல்லா இப்னு சபா யமன் வாசிகள்கிட்டையும் மற்ற ஹிஜாஸ் பகுதி மாகாண மக்கள்கிட்டையும் சொல்றாரு. எப்படி என்றா, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் போய் வஹியை கொடுங்கள், வஹியை அறிவியுங்கள் என்று. அப்படி இருக்க ஹிரா குகை பக்கமா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அங்க போயிட்டு இருக்க ஒரு மனிதர் தியானத்துல மூழ்கிட்டு இருக்காராம். அவர் தான் அலி ரலியல்லாஹு அன்ஹுன்னு சொல்லி ஆள்மாறாட்டம் செஞ்சுட்டு அவங்களுக்கு யாருண்டே தெரியாது. அதனால முதல்ல அவங்க அலி ரலியல்லாஹு அன்ஹுன்னு சொல்லி ரசூலுல்லாஹ் தான் நினைச்சாங்களாம். நினைச்சிட்டு ரசூலுல்லாஹ் கிட்ட போய் அலி ரலியல்லாஹு அன்ஹுன்னு வஹியெல்லாம் கொடுத்தாங்க. அதாவது அவங்க சொல்றாங்க எவ்வாறென்றா, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் கொடுக்க வேண்டிய வகையை ரசூலுல்லாஹ்விடம் கொடுத்தார்கள். அப்பேற்பட்ட வகை 17,000 அத்தியாயங்களை ஆயத்துக்களையும் 17,000 வசனங்களை கொண்டது. பிறகு அவங்க சொல்லாங்க முஹம்மது அவருடைய சுயநலத்திற்காக 6,666 என்றும் இன்னும் சில அறிவிப்புகளில் 6,663 என்றும் வருகிறது. அப்பேற்பட்ட அதாவது நாம் கூறிக்கொள்ளலாம் மறைஞ்சு போட்டாங்க. அவங்க ஒரு அவதூறா சொல்றாங்க. 6,660க்கு மேற்பட்ட ஆயத்துக்களை சற்று மேற்பட்ட ஆயத்துக்களை மட்டும் உள்ளுக்கு வச்சுக்கிட்டு மற்ற எல்லாத்தையும் மறைச்சிட்டாங்க. பிறகு அவங்க நம்புறாங்க எவ்வாறுண்டா, உண்மையான குர்ஆன் அவங்களோட 12வது இமாம் அதாவது மஹ்தி அலைஹிஸ்ஸலாத்தை அவங்க எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. அது அவர் வார இடம் ஈரான்ல இருக்கக்கூடிய ஒரு இடம் என்று அங்க இப்பொழுதும் அவங்க காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவருக்குத்தான் உண்மையான குர்ஆன் வரும்னு சொல்லி அவங்க சொல்லாங்க. பிறகு அந்த அப்துல்லா இப்னு சபா 3 கொலை திட்டங்களையும் தீட்டினான். அதுக்குரிய காரணங்கள் யாதென்றா, பிறகு அவன் தலைமைத்துவத்துக்குள்ளுக்கு சந்தேகங்கள் உண்டு பண்றான். அதாவது அந்த குலஃபாவுர் ராஷிதீன்களுடைய காலத்திலேயே தலைமைத்துவத்திற்கு எதிராக கொஞ்சம் சித்தாந்தங்கள் உருவாக்குறான். எப்படி என்றா, தலைமைத்துவத்திற்காக யார் யாரெல்லாம் போராடுகிறார்களோ அவர்கள் எல்லாம் காபிர்கள், அவர்களை கொல்ல வேண்டியது முஸ்லிம்களுடைய ஃபர்லான கடமையாகும் என்றே ஒரு பொய் பிரச்சாரம் செய்கிறான். அதன் அடிப்படையில் அன்றைய காலகட்டத்தில், அதாவது அலி ரலியல்லாஹு அன்ஹு காலகட்டத்தில் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு போன்றவர்களிடம் நான் போக வேண்டிய அவசியம் இல்லை. காரணம் என்னன்னா, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட காலத்தில் ஷியாயிசம் தோற்றம் பெற்று வலிமை அடைந்து கொண்டிருந்துச்சு. அந்த காலகட்டத்தில் அரசியல் நிலவரங்கள்ல பிரபலமா 3 பேர் இருந்தாங்க. முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர் சிரியாவிற்கு ஆளுநரா இருந்தார்.
பிறகு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய காலகட்டத்தில் அவருக்கு சுய பிரகடனம் செஞ்சார், அவரை ஒரு கலீஃபாவாக்கி. பிறகு அம்ர் இப்னு அல்-ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க எகிப்துடைய ஆளுநராக இருக்க உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள பதவி நீக்கம் செஞ்சாங்க. பிறகு அதுக்காக அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வந்து கலீஃபாவா ஆனதுக்கு பிறகு முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு பெரும் பக்கவாதமா இருந்தாங்க. இவங்க 3 பேரையும் கொலை செஞ்சாதான் ஷியாக்கள் தங்களுடைய தலைமையை பிடிக்கலாம். அதாவது அப்துல்லா இப்னு சபா ஆட்சியாளன் ஆகலாம் என்று அவனுக்குள்ள ஒரு திட்டத்தை தீட்டிக் கொண்டு அவன் ஒரு பொய் சித்தாந்தத்தை உண்டு பண்றான். எப்படி என்றா அவனுடைய ஆதரவாளர்களை மூளை செலவை செய்யறதுக்காக ஒரு பொய் சித்தாந்தத்தை உண்டு பண்றான். எவர் எல்லாம் தலைமைத்துவத்திற்காக போராடுகிறார்களோ அவர் எல்லாம் காபிர்கள் ஆவார்கள். அப்பேற்பட்ட காபிர்களை எல்லாம் கொலை செய்பவர்கள் புனித வீர புருஷர்கள் ஆவார்கள் என்று அவனை ஒரு சித்தாந்தத்தை உருவாக்குறான். அவர்களுக்கு ஷஹீதுகளை விட கூடுதலான அந்தஸ்துகள் இருக்குது. பிறகு பர்க் இப்னு அப்துல்லா என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு நபரை தெரிவு செஞ்சு அவரை முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை கொலை செய்யறதுக்கு அனுப்புறாங்க. அதுக்கு பிறகு அம்ர் இப்னு பர்க் என்று சொல்லக்கூடிய ஒரு நபரை தெரிவு செஞ்சு அவர் அம்ர் இப்னு அல்-ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை கொலை செய்யறதுக்கு அனுப்புறாங்க. பிறகு அப்துல் ரஹ்மான் இப்னு அல் முல்ஜிம் என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு நபரை தெரிவு செஞ்சு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை கொலை செய்யறதுக்கு அனுப்புறாங்க. இந்த காலகட்டத்துக்கு பிறகு அவங்களுடைய திட்டத்தில் 3 ரவுண்ட் வெற்றி அளிக்குது. அதுக்கு பிறகு வந்து அப்துல்லா இப்னு சபா அவனுடைய ஆதரவாளர்கள் எல்லாரும் இனம் காணப்படுறாங்க இஸ்லாமிய உம்மத்திலே. அதுக்கு பிறகு அவன் எதிர்பார்த்த திட்டம் வெற்றி அளிக்கல. அவன் எதிர்பார்த்த திட்டம் என்னென்றால் அது ஒரு சுயநலத்தை ஒத்தது. அப்துல்லா இப்னு சபா எதிர்பார்த்தான் அவன் தலைவராக ஆகலாம். அப்படி அவன் தலைவன் ஆனான்டா யூதர்களுக்கு அதுக்கு பலத்தை கொடுக்கலாம். எந்த இனத்தவர்கள் யூதர்கள் அரபிய தீபகற்பத்திலிருந்து வரசினாங்களோ அதே யூதர்கள் அரபிய தீபகற்பத்திலிருந்து வரசுறங்கிற அவனுடைய நோக்கமாயிருச்சு. இவர்களுடைய அந்த வளர்ச்சியை இனம் கண்டு இவர்களுக்கு எதிரான நடவடிக்கைகள் என்ன நடந்துச்சு? இவர்களுடைய வளர்ச்சிகளை எப்படி இனம் கண்டாங்கண்டா அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட கொலை நடந்துச்சு. அதுக்கு பிறகு அப்துல் ரஹ்மான் இப்னு முல்ஜிம் எனப்படுகின்ற ஒருவன் தான் கொலை செஞ்சான் என்று எல்லோருக்கும் சர்வ சாதாரணமாக விளங்கிச்சு. அதுக்கு பிறகு அப்துல்லா இப்னு சபா போன்றவர்கள் துரத்தி அடிக்கப்பட்டார்கள். அதுக்கு பிறகு ஷியாயிசம் கொஞ்சம் கொஞ்சமா அடிமனதுக்குள்ளுக்கே பாதுகாக்கப்பட்டு வந்துச்சு. முதல்ல அவங்க வந்து ஹிஜாஸ் பகுதியை தெரிவு செஞ்சாங்க. பிறகு அங்க இருந்து ஈரான் பகுதிக்கு சொன்னாங்க. ஈரான் பகுதி என்றால் பாரசீக பகுதி. பாரசீக பகுதி அவர்களுக்கு கை கொடுக்காதால எகிப்துக்கு சொன்னாங்க. அந்த காலகட்டத்தில் வரலாற்று குறிப்புகளை எடுத்து பார்த்தா கிறிஸ்துவுக்கு பிறகு 956ஆம் ஆண்டு ஒரு பாத்திமிய அரசாட்சி என்று சொல்லி ஒரு அரசாங்கத்தை அவர்கள் ஏற்படுத்துகிறார்கள். அந்த காலகட்டத்தில் பிரதானமாக இருந்தது 3 அரசாட்சிகள். முதலாவது சல்ஜூக்கிய அரசி, அந்த அரசை ஆண்டவர்கள் மாலிக் ஷா போன்றவர்கள் ஆட்சி செய்தார்கள். அவர்கள் ரோமர்களுக்கு எதிராக தங்களுடைய காய் நகர்த்தல்களை நகர்த்தி கொண்டிருந்தாங்க. அப்பாசிய ஹிலாபத் அந்த காலகட்டத்தில் நலிவடைஞ்சு கொண்டே போயிடுச்சு. இங்கால பாத்திமியா அரசாங்கம் வந்து ஷியாயிசத்தை பரப்பியது. பாத்திமியா அரசாங்கத்துடைய நிலப்பகுதிகள் எவை என்றால் மொரோக்கோவினுடைய சில பகுதிகளும் எகிப்தும் ஆகத்தான் இருந்தது. அவர்கள் புகாரி முஸ்லிம் போன்ற பரிசுத்த கிரந்தங்கள் அதெல்லாம் வாசிக்கிறத வந்து முற்றுமுழுதா தடை செஞ்சாங்க. பிறகு அவங்க எப்படி செஞ்சாங்கண்டா அவங்களுக்குள்ளுக்கே ஒரு சித்தாந்தத்தை உருவாக்கி கொண்டாங்க. அதாவது இந்த முஹர்ரம் மாதங்கள் அப்படிப்பட்ட காலப்பகுதியில் எல்லாம் பல ஃபித்னாக்கள், அதாவது தற்காலிக திருமணம் போன்றவற்றில் ஈடுபடணும், அதே நேரம் வந்து மது அருந்தலாம், அப்படிப்பட்ட பல வகையான சித்தாந்தங்கள் உருவாக்கினாங்க. அவைகளுக்கென்றே ஒரு சொற்பொழிவை நடத்தலாம். அதுக்கு பிறகு அவங்க செஞ்சது எதென்றா ஷியாக்களுடைய சாதனைகள், அதாவது எம்மை பொறுத்த வரைக்கும் ஷியாக்களுடைய சாதனைகள் என்று கூறும்போது சிலுவை யுத்த காலப்பகுதியை எடுத்துக்கொள்ளலாம். அதாவது 1096ஆம் ஆண்டு கிறிஸ்துவுக்கு பிறகு 1096ஆம் ஆண்டு ஜெருசலத்தை தான்கிரேத் மற்றும் காட்பிரி என்று கூறக்கூடிய 2 தளபதிகளை கொண்டு கைப்பற்றினாங்க. கைப்பற்றின காலப்பகுதியில் சல்ஜூக்கி அரசாங்கத்தை அங்க வீழ்த்தினாங்க. காரணம் என்னன்னா சல்ஜூக்கி அரசாங்கத்துக்குள்ளுக்கே உள்நாட்டு போர்கள் வெடிச்சதாலே அவங்களால சிலுவை படையினரை ஜெயிக்க முடியல. அதனால முஸ்லிம் உம்மத் ஃபுல்லா பாத்திமியா அரசாங்கத்தை நம்பி இருந்துச்சு. ஆனா பாத்திமியா அரசாங்கத்தை சேர்ந்த அந்த பாத்திமியாக்களின் ஹலிஃபாவாக இருந்த ஆலித் லிதீனில்லா என்று அழைக்கப்படக்கூடியவர் அந்த நோய்வாய்ப்பட்டிருந்தார். அவரால் எதுவுமே செய்ய முடியாம அவருக்கு அமைச்சராக இருந்தார் ஜாவார் அசாதி என்று அழைக்கப்படக்கூடியவர். அவர் ஒரு ஷியாவாக இருந்தார். அதே நேரம்
அவர் ஒரு சுயநலமிக்கவராக இருந்தார். அதாவது சிலுவை படையினருடன் சேர்ந்து கூட்டுப்படையினராக ஆகிக்கொண்டு மதீனாவை தாக்குவதற்கு